ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் கோமதி அம்மா சும்மா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தது பாருங்க, வேற லெவல். அதுவும் யாருக்கிட்ட சும்மா கிளின்ற ரேஞ்சுக்கு கிழிச்சிருச்சு நம்ம சுகன்யாவை நிற்க வச்சு இவ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி கேட்க, அரசியை கூட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு கேட்டாங்க, மீனா சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி கேட்க, அமைதியாக இருக்கானா அப்போ உண்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க பாருங்க. சும்மா ஒரு அறையா 2 அறையா, ஐயோ சொலுப்புன்னு ஐயோ வேற லெவலில் இருந்தது. இதுக்கு ஒரு பாட்டு போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்வெட்டா எடுக்கட்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வேற லெவலில் அடித்தாங்க. சரி, இவ்வளவும் அடி வாங்கிட்டு நான் எந்த தப்பும் பண்ணல தாச்சி, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு இதுவே மாட்டிக்கிச்சு, சத்தியம் பண்ண போகுது, அதுவும் கோமதி அம்மா தலைமையில. கடைசியில் எங்க அம்மா மேலே சத்தியம் பண்ண பார்க்குறியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சு. காட்டி கொடுத்துருச்சு பாருங்கிற மாதிரி இருக்கு நம்ம சுகன்யாவோட ரியாக்ஷன். கடைசியில் பார்த்து வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வெளுத்து கட்டிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்டி நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் அண்ணனாவும் பார்க்க மாட்டேன், என் அண்ணன் பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டேன், என் தம்பி பொண்டாட்டினும் பார்க்க மாட்டேன், என் பிள்ளைங்களுக்கு ஒன்றா சீறிக்கிட்டு வருவேன்றாங்க. டயலாக் உண்மைதாங்க. தான் பெத்த பிள்ளைக்கு ஒன்றுனா சும்மா விடுவாங்களான்னு சும்மா சுருங்குது. அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு நம்ம கோமதி அம்மாவுக்கு. வச்சு வெளியூர் ஓட்டிட்டாங்க. பாண்டியன் ஒரு பக்கம் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாங்க. நம்ம பழனி ஒரு பக்கம் இவெல்லாம் மனுஷியே இல்லை, இவக்கெல்லாம் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சுகன்யா அழுதுகிட்டு போகிற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு கிளம்பிடுச்சு. அப்பா இங்கேருந்து அடிச்ச கொண்டுருவாங்கடா, கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவோட மனசாட்சி பரண்டிடுச்சு. உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பழனி உட்காந்துருக்க பாண்டியன் வராரு. வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாரு. கொஞ்சம் கூட நான் நிம்மதியால் இருந்ததில்லை, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரையும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அவள்கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.